ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ உனக்கு ஒரு அன்பான அண்ணன் இருக்கிறான். என்ன கூறுகிறீர்கள் அம்மா? என்னால் இதை நம்ப இயலவில்லையே. தாங்கள் கூறுவது உண்மையா? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கின்றாரா? ஆம், அவன் பெயர் கணேசன். ஞானத்தின் பிறப்பிடம் அவன். ஆம், அவர்தான் எங்கள் விநாயகர். ஓஹோ, உங்களுக்கெல்லாம் என் அண்ணனை பற்றி முன்பே தெரியுமா? பிறகு ஏன் என்னிடம் இதை பற்றி கூறவே இல்லை? கைலாயம் உனக்கு புதிதல்லவா? முதலில் நீ இங்கு வசிக்க பழக வேண்டும், பிறகு கோரிக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைத்தோம். அப்படியா? சரி, இப்போது கூறுங்கள், என் பிரியத்திற்குரிய அண்ணன் கணேசன் எப்படி இருக்கிறார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவரை ஏன் இங்கே காண முடியவில்லை? அவரை பற்றி எனக்கு விளக்கமாக கூறுங்கள். உன் அண்ணன் கணேசன் மிகவும் அன்புடையவன், கருணை நிறைந்தவன், அமைதியே உருவானவன். ஆனால் அறிவிலும் ஞானத்திலும் நிகரற்று விளங்குபவன். புராண இதிகாசங்களையும் வேதங்களையும் கற்று தேர்ந்து ஞானியாக விளங்குபவன். அவன் ஞானத்தை தேடிய நிலையில் தவத்தில் இருந்த பொழுது ஏதோ ஒரு அற்புதத்தை தன் எழுத்தில் வடித்துக் கொண்டிருக்கிறான். அப்படியென்றால் இப்போதே என் அண்ணன் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். சற்று பொறுமையாக இரு, நீ அவனை விரைவில் சந்திக்கலாம். உன் அண்ணனை பற்றி நான் விரிவாக கூறுகிறேன். எனக்கு இப்போது காலை பூஜைக்கான நேரம் வந்துவிட்டது. நந்திதேவரே! இல்லை இல்லை, நான் தங்களை பற்றி அன்னையிடம் எப்போகாரும் கூறவில்லை. அதை விடுங்கள், பரவாயில்லை. நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். என் அண்ணன் விநாயகரை தங்களுக்கு தெரியும் என்று கூறினீர்கள் அல்லவா? எனில் உங்களுக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும், அப்படித்தானே? கூறுங்கள், என் அண்ணன் கணேசன் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்? அவர் என்னைப் போலவே அழகாக இருப்பார், மிகப்பெரிய தொந்தியோடு. அதெல்லாம் சரிதான், இன்னும் அவரை பற்றி தெரிய வேண்டுமே. கணேசனின் ஞானத்திற்கு ஈடு இணையானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. அவர் விதிமுறைகளுக்கும் நியமங்களுக்குமாக வாழ்பவர், ஒழுக்க சீலர். தேவையற்ற சேட்டைகளை ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார். அதாவது நான் இன்று தங்களிடம் செய்தது போல், அப்படித்தானே? அது அப்படியில்லை. தங்கள் அண்ணன் கணேசன் இயல்பிலேயே அமைதியானவர். முருகன் இப்போது என்னிடம் அண்ணன் எங்கிருப்பார் என்று கேட்டால் நான் வசமாக சிக்கிக்கொள்வேனே. உடனே இங்கிருந்து தப்பியோட வேண்டும், அதுதான் சரி. நந்திதேவரே, சற்று நில்லுங்கள். அப்படி என்ன அவசரம்? என் அண்ணனை பற்றி இன்னும் கூறுங்கள். நான் கேட்க அவளோடு காத்திருக்கிறேன். சிவபெருமானே, இன்று நான் யார் முகத்தில் முழித்தேன் என்று தெரியவில்லையே. எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் புறப்படுகிறேன். இப்போது நான் யாரிடம் கேட்பது? அதுதான் சரி, தந்தையிடமே கேட்கலாம். தந்தையோ ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறார். இப்பொழுது தொந்தரவு செய்யக்கூடாது.
என்ன செய்யலாம்? அண்ணனை பற்றி வேறு யாரிடம் கேட்பது? விவரங்களை வேறு யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமே. அனைவருக்குமே அண்ணன் கணபதியை பற்றி தெரிந்திருக்கிறது. ஆனால் அவர் எங்கிருக்கிறார் என்பது மட்டும் தெரியவில்லை. இந்த இந்திர தேவர் யாவும் அறிந்தவர், தேவர்களின் அரசர். இவருக்கு நிச்சயம் அண்ணன் கணேசனை பற்றி அனைத்து விவரங்களும் தெரிந்திருக்கும். இவரிடமே கேட்போம். வாருங்கள் முருகா, என்ன பரபரப்போடு வந்திருக்கிறீர்கள்? என்ன விஷயம்? இந்திர தேவரே, தங்களுக்கு என் அண்ணன் கணேசனை பற்றி தெரியுமா? இது என்ன கேள்வி? கணேசனை தெரியாமல் யாராவது இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரர் அவர். அருளை அள்ளித்தரும் விநாயகர் அவர். ஞானத்தின் பிறப்பிடம் அவர். பொறுமையின் சிகரம் அவர். கருணைக் கடல் தங்கள் அண்ணன் கணேசன். இந்திர தேவரே, இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் எனக்கு மேலும் அவரை பற்றி தெரிய வேண்டும். கூறுங்கள், என் அண்ணனை பற்றிய வேறு தகவல்களை எடுத்து கூறுங்கள். முருகா, தங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று கூறுங்கள். குறிப்பிட்டு கேளுங்கள், இப்பொழுதே கூறுகிறேன். என் அண்ணன் கணேசன் இப்பொழுது எங்கிருக்கிறார் என்று எனக்கு தெரிய வேண்டும். என்னை மன்னிக்க வேண்டும் கந்த பெருமானே, அது மட்டும் எனக்கு தெரியாது. தங்களுக்கும் தெரியாதா? அது அது நிச்சயம் அவர் இங்குதான் எங்கோ இருக்க வேண்டும். ஆனால் அவரை அவ்வளவு எளிதில் கண்டுபிடித்து விட முடியாது. தேவர்களின் அரசர் தாங்கள். தங்களுக்கு தெரியும் என்று நம்பி வந்தேன். ஆனால் தாங்களோ இப்படி கூறுகிறீர்களே. தங்களுக்கு தக்க பதில் தர முடியாமல் போனதால் நான் வருந்துகின்றேன். என்னை மன்னித்து விடுங்கள் முருகா. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. என் இனிய சகோதரர்களே, உங்கள் மாமன் மகன் பானுகோபன் வந்திருக்கிறேன். உங்களோடு இணைந்து தவம் மேற்கொள்ளப் போகிறேன். ஓம் பிரம்மதேவாய. என் வருகை கண்டு நீங்கள் இருவரும் மகிழ்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்கள் இருவரின் தவத்தை கலைக்க நான் விரும்பவில்லை. உங்களைப் போலில்லாமல் சுட்டெரிக்கும் சூரியனையோ புயலையோ மழையையோ குளிரையோ பொருட்படுத்தாமல் வெட்ட வெளியில் இருந்து நான் தவம் மேற்கொள்ளப் போகிறேன். இம்முறை என் தவத்தில் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன். ஓம் பிரம்மதேவாய நமः. ஏ பிரம்மதேவரே, எனக்குரிய வரங்களை தருவதற்கு தயாராக காத்திருங்கள். ஓம் பிரம்மதேவாய நமः. 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 எங்கே செல்கிறீர்கள் நந்தி தேவரே? நான் வெளிப்படையாகவே கேட்டு விடுகிறேன். என்னை ஏன் தாங்கள் தவிர்க்கின்றீர்கள்? இல்லை,
அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் என் அண்ணன் எங்கிருக்கிறார் என்று தங்களிடம் கேட்டுவிட்டேன். நீங்கள் என்னிடம் அண்ணன் இருக்குமிடத்தை சொல்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஏதும் இல்லை. ஆனால் தேவர்களின் அரசனான இந்திரதேவனுக்கே தங்கள் அண்ணன் கணேசன் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. அப்படி இருக்க நான் மட்டும் எவ்வாறு அறிவேன்? நீங்களே கூறுங்கள். ஞானத்தின் பொருளான விநாயகர் எங்கிருக்கிறார் என்று எவருக்கும் தெரியாது. வேறு யாருக்கு தெரியும் என் அண்ணன் இருப்பிடம் குறித்து? ஒருவேளை யமதர்மருக்கு தெரிந்திருக்கும். யமலோகத்தை ஆளும் அவர் எப்போதும் என் திசைகளிலும் சுற்றி அலைந்து கொண்டிருப்பவர். நான் இப்போது யமலோகம் செல்கிறேன். வாருங்கள் முருகப்பெருமானே. நாம் மகிழ்ச்சியாக ஒரு நீண்ட தூர பயணம் சென்று வருவோமா? ஆஹா, அதைவிட எனக்கு வேறு என்ன ஆனந்தம் இருக்க முடியும்? இல்லை இல்லை, மறுபடியும் நீ என் மீது வருத்தம் கொள்ளப் போகிறாய். நாம் செல்லப் போவது ஆனந்தமான இடமல்ல, அது யமலோகம். நீயும் என்னோடு வருகிறாயா? என் பிரியத்திற்குரிய வாகனமே, நான் என் அண்ணனை பற்றி தெரிந்து கொள்ள யமலோகம் செல்கிறேன். என்னால் இங்கு உனக்காக வெகு நேரம் காத்திருக்க முடியாது. என்னோடு நீ வருகிறாயா இல்லையா? தாங்கள் அழைத்து என்னால் வர முடியாது என்று சொல்ல முடியுமா? தங்கள் மீது கொண்ட பக்திக்கு முன் என் உயிர் துச்சம். இதோ வருகிறேன். அரசே 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 அரசே! சித்ரகுப்தா, எதற்கு இந்த பதட்டம்? ஏன் இப்படி தலைதறிக்க ஓடி வருகிறாய்? அரசே, வந்தது ஆபத்து. நம் யமலோகத்தின் நிலை என்ன ஆகுமோ என்று என் அடிவயிறு கலங்குகிறது. சித்ரகுப்தா, எதற்கு இந்த அச்சம்? உலகத்தின் உயிர்கள் அனைத்தும் இந்த யமராஜன் கையில். என் அருகில் இருக்கும் பொழுது நீ அஞ்சலாமா? யமனை கண்டுதான் மற்றவர்கள் அஞ்சுவார்கள். நாம் அஞ்சக்கூடாது. அதுவும் சரிதான். ஆனால் சிவபுத்திரன் முருகன் முருகன் தன் வாகனமான ஆட்டின் மீது அமர்ந்து நம் யமலோகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதோடு நான் ஒழிந்தேன். சித்ரகுப்தா, நீ கூறுவது உண்மைதானா? நான் கூறுவதில் நம்பிக்கை இல்லை என்றால் தாங்களே வந்து பாருங்கள். முருகப்பெருமான் வதனம் கடும் கோபத்தில் இருப்பது போல் தெரிகிறது. அச்சோ, நான் இப்போது என் செய்வேன்? நான் எத்தவரும் செய்யவில்லையே. என்னை தேடி அவர் ஏன் வர வேண்டும்? இவ்வுலகத்தின் உயிர்கள் எல்லாம் என் பாசக்கயிறை நினைத்தாலே அச்சம். எனக்கோ முருகனை கண்டால் நடுக்கம். சரவணா, முருகா, நான் எப்பிழை புரிந்திருந்தாலும் என்னை மன்னித்தருள வேண்டும். என் மேலுள்ள சினத்தை தாம் தனித்துக் கொள்ள வேண்டும். ஓஹோ யமராஜனே, தாங்கள் இன்னும் நடந்ததை மறக்கவில்லை போல் தெரிகிறதே. கவலை வேண்டாம். நான் இந்த முறை தங்களிடம் ஒரு கேள்வி கேட்கவே வந்திருக்கிறேன். நல்ல வேளை, நான் பிழைத்தேன். சிவபுத்திரரே வருக, பார்வதி நந்தரே வருக, முருகப்பெருமானே வருக. தங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். யமதர்மராஜரே வணக்கம். முருகா, தாங்கள் என்னிடம் என்ன கேள்வி கேட்கப் போகிறீர்கள்? பிறப்பு இறப்பு கணக்கு குறித்த கேள்வி என்றால் நான் இக்கணமே பதில் கூறிவிடுவேன். அதுவல்ல, என்னுடைய அண்ணன் கணேசனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவரை பற்றி கூற முடியுமா? தாங்கள் ஞான சாகரமான கணேசனை பற்றியா என்னிடம் கேட்கிறீர்கள்? அவரின் கீர்த்தியை பற்றி அறியாதவரும் உண்டா? ஓஹோ, யாவரும் அண்ணன் கணேசனின் ஞானத்தையும் அறிவையும் வியந்து பாராட்டுகிறார்களே. எனில் அவர் உண்மையிலேயே மிகச் சிறந்த அறிவாளியாகத்தான் இருக்க வேண்டும். ஞானத்தின் உருவான கணேச பெருமானை மனதில் நினைத்தாலே போதும். அறிவும் ஆற்றலும் ஊற்றாக பெருக்கெடுக்கும்.
கருணை கடலான அவரை வணங்கினால் நன்மைகள் யாவும் தேடி வரும். வீரம் செறிந்து நிற்கும் விநாயகரை துதித்தாலே போதும், துன்பங்கள் யாவும் பறந்தோடிவிடும். போதும் போதும், இவையெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் அண்ணன் கணேசன் எங்கிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? மன்னிக்க வேண்டும் முருகா, தங்களின் இந்த கேள்விக்கு என்னால் பதிலளிக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் என் அண்ணன் விநாயகர் எங்கிருக்கிறார் என்று யாருக்குத்தான் தெரியும்? ஒருவேளை பிரம்மதேவருக்கு தெரிந்திருக்கலாம். முருகா, உன்னுடைய அண்ணன் கணேசன் ஞானத்தை தேடி அலையும் ஞானவானாயிற்றே. அவன் எந்த மலையில், எந்த காட்டில், எந்த குகையில் இருக்கிறான் என்பது யாருக்கு தெரியும் முருகா? அடுத்தவருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தை படைத்த உங்களுக்கு தெரியும் என்று யமதர்மர் கூறினாரே. அப்படியா கூறினார்? ஆனால் உண்மையில் கணபதி எங்கிருக்கிறான் என்று எனக்கும் தெரியாதே. பிரம்மதேவரே, உங்களைத்தான் நான் மலை போல் நம்பி வந்தேன். நீங்களும் கைவிரித்து விட்டீர்களே, நான் இப்போது என்னதான் செய்வது? கவலை வேண்டாம் முருகா. இந்த பிரபஞ்சத்தை பற்றி நன்கு அறிந்தவர் உன் மாமன் மகாவிஷ்ணு. உன் அண்ணன் கணேசன் எங்கிருப்பார் என்று நிச்சயம் அவருக்கு தெரிந்திருக்கும். நீ கேட்டால் அவர் மறுக்காமல் உண்மையை சொல்வார். சுவாமி, தாங்கள் யாரையோ எதிர்பார்ப்பது போல் தோன்றுகிறதே. யாரேனும் வருகை தர உள்ளார்களா? ஆம், என் பிரியத்திற்குரிய மருமகன் முருகன் வந்து கொண்டிருக்கின்றான். உலகை காக்கும் பரம்பொருளான நாராயணரே, என் அன்னையின் மறுவுருவான லக்ஷ்மி தேவியே, தங்களின் பாதம் பணிகின்றேன். முருகா, உன் வருகை எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தருகிறது. கந்தனின் வருகைக்கு ஏதோ காரணம் இருப்பது போல் தோன்றுகிறதே. நிச்சயமாக இந்த அகிலத்தின் அணு அணுவையும் அறிந்தவர் தாங்கள். உன் வருகைக்கு காரணம்? உங்களுக்கு என் அண்ணன் இருக்குமிடம் தெரியுமா? அவரை நான் காண வேண்டும். எங்கு தேடியும் அவரை கிட்டவில்லை. அவர் இருக்குமிடம் எவருக்கும் தெரியவில்லை. இறுதியில் தங்களை நாடி வந்திருக்கின்றேன். நீங்கள் அந்த ரகசியத்தை எனக்கு சொல்வீர்களா? உன் அண்ணன் கணேசன் இருக்கும் இடத்தை நான் உனக்கு சொல்லவே விரும்புகிறேன். ஆனால் நான் என் அண்ணன் இருக்கும் இடத்தை அறிய வழியே இல்லையா? அதற்கு ஒரு வழி இருக்கிறது. கூறுங்கள். நீ ஏன் உன் அண்ணன் கணேசனுக்கு ஒரு செய்தி அனுப்பக்கூடாது? எனக்கு யாரால் உதவ முடியும் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. வா, இப்போதே அவர் எங்கிருக்கிறார் என்று தேடிச் செல்வோம். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. உன் அண்ணன் கணேசன் இருக்கும் இடத்தை நான் உனக்கு சொல்லவே விரும்புகிறேன். ஆனால் என்ன மாமா? ஆனால் அதை நான் உனக்கு சொல்லக்கூடாதே. ஏன் மாமா? என் அண்ணன் இருக்கும் இடத்தை கூறுவதில் அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்துவிடப் போகிறது? முருகா, உன் அன்பிற்குரிய மாமா காரணமின்றி எதையும் சொல்ல மாட்டார். புரிந்து கொள். எனில் நான் அந்த காரணத்தை அறியக்கூடாது, அப்படித்தானே? சரி, நீங்கள் என் மீது அன்பை பொழிவீர்கள்,
எனக்கு நல்ல பதிலை தருவீர்கள் என்று வந்தேன். ஆனால் நீங்களும் மற்றவர்கள் போலத்தான் என்று எனக்கு இப்போது புரிந்துவிட்டது. நீ என் அருமை தங்கை பார்வதியின் மைந்தன் அல்லவா? உன் மீது எனக்கு அன்பில்லாமல் போகுமா? பிறகு ஏன் நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தும் என்னிடம் கூற மறுக்கின்றீர்கள்? முருகா, நான் கூறுவதை கேள். உன் அண்ணன் கணேசன் சில நியமங்களையும் விதிமுறைகளையும் வகுத்திருக்கின்றான். அந்த விதிமுறைப்படி அவன் ஞானத்தை தேடி தவமிருக்கச் செல்லும் காலங்களில் அவனை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. இந்நிலையில் நான் உன்னிடம் கணேசன் இருக்கும் இடத்தை கூறினால் அது நான் விதிமுறையை மீறியதாகாதா? நீங்கள் கூறுவதும் சரிதான். இப்போது என்ன செய்வது? நான் என் அண்ணன் இருக்கும் இடத்தை அறிய வழியே இல்லையா? அதற்கு ஒரு வழி இருக்கிறது. கூறுங்கள். நான் அந்த வழி எத்தனை கடுமையானதாக இருந்தாலும் முயற்சி செய்து வெற்றி பெறுவேன். பொறுமை, பொறுமை. நீ ஏன் உன் அண்ணன் கணேசனுக்கு ஒரு செய்தி அனுப்பக்கூடாது? இதுவும் நல்ல யோசனைதான். மருமகனே, நான் கூறுவதை கூறிவிட்டேன். இனி உன் சமத்து. என் அண்ணனை பற்றி நான் எப்படி தெரிந்து கொள்வது? அவரை ஞானத்தின் இறைவன் என்று கூறுகிறார்கள். நந்தி தேவரோ ஞானத்தின் உச்சம் எங்கள் விநாயகர் என்று கூறுகிறார். இந்திர தேவரோ ஞான சாகரம் என்று புகழ்கிறார். உயிரை பறிக்கும் யமதேவர் கூட என் அண்ணனின் அறிவை குறித்து வாயார மெச்சுகிறார். உலகை படைத்த பிரம்மதேவரோ ஞானத்தை தேடும் அறிவு சுடர் என்று கூறுகிறார். விஷ்ணு பகவானோ என் அண்ணன் கணேசன் வகுத்த விதிமுறைகளை கூறி உதவ மறுக்கின்றார். என் அண்ணனுக்கு செய்தி அனுப்ப ஆலோசனை கூறினார். ஆனால் என் அண்ணனுக்கு என்ன செய்தி அனுப்புவது? எப்படி அனுப்புவது? முருகப்பெருமானே, மீண்டும் ஒரு உல்லாச பயணம் மேற்கொள்வோமா? எனக்கு உல்லாச பயணம் பிடித்திருக்கிறதோ இல்லையோ, உனக்கு நன்றாக பிடித்திருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது. சற்று பேசாமல் நில். இனி உல்லாச பயணம் எல்லாம் கிடையாது. என்னை சற்று யோசிக்க விடு. உத்தரவை ஏற்கிறேன். நீங்களும் சிந்தியுங்கள். தங்களுக்காக நானும் சிந்திக்கிறேன். நீ இப்போது என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? வேறு என்ன, தாங்கள் சிந்தித்ததையே நானும் சிந்திக்கிறேன். நான் என்ன சிந்திக்கின்றேன்? இத்தனை தூரம் தங்களோடு பயணித்த எனக்கு இது கூடவா தெரியாது? தங்கள் அண்ணன் கணேச பெருமான் எங்கிருக்கிறார் என்பதுதானே உங்கள் சிந்தனை. என்னால் தான் என் அண்ணன் இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியாது. ஆனால் என் அண்ணனை நான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வர முடியுமே. முருகா, எனக்கு ஒரு அபாரமான யோசனை தோன்றுகிறது. அதிகம் சிந்திக்காதே.
என் அண்ணனுக்கு எப்படி செய்தி அனுப்புவது என்பதை கொஞ்சம் சிந்திக்க விடு. பிரம்மதேவர் மற்றும் விஷ்ணு பகவானாலேயே எனக்கு உதவ முடியவில்லை. உனக்கு என்ன தெரியும்? என் அண்ணன் இங்கிருக்கிறார் என்று எவருக்கும் தெரியவில்லை. உன்னால் எப்படி எனக்கு உதவ முடியும்? ஆம், யாராலும் உதவ முடியவில்லை. உதவக்கூடியோர் யாரும் இருப்பார்கள் என்றும் எனக்கு தோன்றவில்லை. எனக்கு யாரால் உதவ முடியும் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. வா, இப்போதே அவர் எங்கிருக்கிறார் என்று தேடிச் செல்வோம். நாராயண 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 நாராயண. உலகையும் உயிர்களையும் காக்கின்ற நாராயணா. அதோ நாரதர் அங்கிருக்கிறார். நாராயணா நாராயண 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 நாராயண. நாராயண நாராயண. நாராயண நாராயண. நான் காண்பது கனவில்லையே. உலகமும் சுற்றுவது நான் தான் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு போட்டியாக தாங்களும் வந்துவிட்டீர்களா? வணக்கம் தேவரிஷியே. நாராயண நாராயண. தங்களை நான் எங்கெல்லாம் தேடி அலைவது? ஒரு இடத்தில் நிலை கொண்டு இருக்க மாட்டீர்களா தாங்கள்? உலகையும் நான் 3 முறை சுற்றி வந்து விட்டேன். தங்களை தேடி தேடி என் விழிகள் பூத்து போய்விட்டன. ஐயனே, என்னால் ஓரிடத்தில் தனித்திருக்க முடியாது. அப்படி இருந்தால் என் தலை கிறுகிறுத்து போகும். அது சரி, தாங்கள் என்னை தேடி வந்தது ஏன்? எனக்கு ஏதேனும் பாடம் கற்றுத்தர வேண்டும் என்று என்னை தேடி வந்தீர்களா? இல்லை தேவரிஷியே, உண்மையில் நான் தான் தேடி தேடி பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என் அண்ணனை பற்றிய பாடத்தை கற்று தேர்ந்து தங்களிடம் வந்திருக்கிறேன். தங்கள் அண்ணன் கணேசனை பற்றியா? அதற்கு என்னை தேடி வந்த காரணம் என்னவோ? என் அண்ணன் இப்போது எங்கிருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? ஆஹா, ஈசனே, இது என்ன சோதனை? தங்களின் இந்த கேள்விக்கு யாரும் விடையளிக்க முடியாது. அதை ஒருபோதும் விநாயகப் பெருமான் அனுமதிக்க மாட்டார். அதாவது அவர் ஞானத்தை தேடிச் சென்றிருக்கிறார். இக்காலத்தில் அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பது அவர் விதித்த விதிமுறை. அப்படித்தானே? தங்கள் அண்ணனை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். பிறகு என்ன? இப்போது தங்களின் உதவி எனக்கு தேவைப்படுகிறது. இல்லை இல்லை, தங்கள் அண்ணன் எங்கிருக்கிறார் என்பதை என்னால் கூற முடியாது. நீங்கள் என்னிடம் கூற வேண்டாம். ஆனால் நான் கூறும் செய்தியை தாங்கள் என் அண்ணனிடம் கொண்டு செல்லலாம் அல்லவா? நீங்கள்தான் சகல இடங்களிலும் சஞ்சரிக்கும் உரிமை பெற்றவராயிற்றே. நாராயண நாராயண. இன்று எனக்கு வந்த சோதனையை என்னவென்று கூறுவது? என்னை ஏன் பெரிய ஆபத்தில் சிக்க வைக்கிறீர்கள் குமரா? நான் தங்களை ஆபத்தில் சிக்க வைக்கவில்லை. ஆனால் சிக்கியது உங்கள் வீணைதான். தாங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை.
நான் தரும் செய்தியை தாங்கள் என் அண்ணனிடத்தில் எடுத்துச் செல்லவில்லை என்றால் நான் சோகத்தில் மூழ்கி விடுவேன். அப்படி நான் சோகத்தில் மூழ்கினால் தங்கள் வீணையை நான் எடுத்து மீட்ட வேண்டி வரும். அப்படி என் குட்டி கைகளால் தங்கள் வீணையை மீட்டினால் என்ன பயங்கரம் நிகழும் என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? ஆஹா, நாராயண நாராயண. உங்களின் வீணையை என்னிடம் சற்று நேரத்திற்கு தர முடியுமா? ஆஹா, எங்கே உங்கள் வீணையை கொஞ்சம் காட்டுங்கள், நான் அதை மீட்டி பார்க்கிறேன். சரி சரி. உங்களின் செய்தியை நான் உங்கள் அண்ணனிடத்தில் கொண்டு சேர்க்கிறேன். நான் அவரிடம் என்ன கூற வேண்டும்? முதலில் அதை கூறுங்கள். முதலில் என் அண்ணன் கணேசனிடம் அவரின் செல்லத்தம்பியான என்னை பற்றி கூறுங்கள். மிகவும் நல்லது. அவரும் மகிழ்ச்சி அடைவார், எனக்கும் ஆபத்தில்லை. அடுத்ததுதான் முக்கியமான செய்தி. ஞானத்தையும் அறிவையும் தேடி கணேசன் எதற்காக அத்தனை தூரம் செல்ல வேண்டுமென்று நான் கேட்டதாக நீங்கள் அவரிடம் கேளுங்கள். ஞானம்தான் எவ்விடத்திலும் நிறைந்திருக்கிறதே, எனில் இது வீண் வேலை அல்லவா? நாராயண நாராயண. கைலாயத்தில் ஏதேனும் பிரச்சனையா? இல்லை தேவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? நீங்கள் கூறும் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க அங்கு ஒரு மிகப்பெரிய பலசாலி வந்துவிட்டார். தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஞானம்தான் எவ்விடத்திலும் நிறைந்திருக்கிறதே, எனில் இது வீண் வேலை அல்லவா? நாராயண நாராயண. முருகப்பெருமானே, தங்களின் அண்ணன் ஞான சாகரம். தான் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். தங்களுக்கோ அவரை பற்றி ஓரளவிற்கு மட்டுமே தெரியும். தாங்கள் கூறுவது உண்மைதான். ஆனால் அதேபோல் என் அண்ணனுக்கும் என்னை பற்றி எதுவும் தெரியாதல்லவா? ஆகவே நீங்கள் என்னை பற்றியும் அவரை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்பது பற்றியும் கூறுங்கள். சண்முகா, இதில் மறைமுக திட்டம் ஏதும் இல்லையே. இதில் என்ன ஏதும் சிக்கலில் மாட்டிவிடும் ஏற்பாடு எதுவும் இல்லையே. உங்களை நான் ஏன் சிக்கலில் மாட்டிவிட வேண்டும்? நான் கைலாயத்திற்கு வந்தபோது என் மீது பேரன்பு செலுத்தியவர் அல்லவா தாங்கள்? நாராயண நாராயண. எனக்கும் தங்கள் மீது பேரன்பு உண்டு. அப்படி என்றால் சரிதான். அதேபோல் தங்கள் வீணை மீதும் எனக்கு அளவில்லா அன்பு உண்டு. தயை கூர்ந்து எனது வீணையை பற்றி எதுவும் பேச வேண்டாம். இதை மீட்டவும் முயற்சிக்க வேண்டாம். தாங்கள் கூறியதை நான் அப்படியே செய்கிறேன் குமாரா. போதுமா சிவகுமாரா? நாராயண நாராயண.
காண கிடைக்காத அற்புதம் அல்லவா இது? நாராயண நாராயண. தேவர்ஷியே, தங்களை நான் இங்கு எதிர்பார்க்கவே இல்லையே. விநாயகப் பெருமானே, வினைகளை போக்கும் விக்னேஸ்வரா, ஞானச் சுடராய் விளங்கும் கணபதியே, தங்களை தரிசித்ததில் எனக்கு பரமானந்தம். திரிலோக சஞ்சாரியான தேவரிஷி நாரதரை கண்டதில் எனக்கு மகிழ்ச்சியே. ஆனால் அழையா விருந்தாளியாக வந்திருக்கிறேன், அப்படித்தானே? அப்படியல்ல, நான் தவம் மேற்கொள்ளும் இடத்திற்கு தாங்கள் வருகை தந்த நோக்கம் புரியவில்லை. முக்கிய செய்தி ஒன்றை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். முக்கிய செய்தியா? எனில் அதை நிச்சயம் எனது தாய் தந்தையர்தான் அனுப்பியிருக்க வேண்டும். கைலாயத்தில் ஏதேனும் பிரச்சனையா? இல்லை தேவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? தேவர்களை அசுரர்கள் ஏதேனும் அச்சுறுத்துகிறார்களா? அவர்களை எதிர்த்து யுத்தம் புரிவதற்காக நான் உடனடியாக இவ்விடத்திலிருந்து புறப்பட வேண்டுமா? ஆஹா, இல்லை இல்லை, அதற்கெல்லாம் இனி அவசியமே இல்லை. தாங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லையே. நீங்கள் கூறும் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க அங்கு ஒரு மிகப்பெரிய பலசாலி வந்துவிட்டார். ஓஹோ, நான் இல்லாத நேரத்தில் சர்வ லோகத்திலும் ஏற்படும் பிரச்சனைகளை எனக்கு பதிலாக சமாளிப்பது அவன்தானா? முருகனிடம் சென்று தாங்கள் கூறுங்கள், அவன் அண்ணனை காணும் நேரம் வந்துவிட்டதென்று. தம்பி, உன்னை காண இதோ நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அண்ணா, உங்களை காண நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தாங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லையே. நீங்கள் கூறும் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க அங்கு ஒரு மிகப்பெரிய பலசாலி வந்துவிட்டார். பலசாலியா? யார் அது? வீரத்தின் விளைநிலம், தேவர்களின் சேனாதிபதி. அவரது பெயர் முருகன். முருகனா? ஆம், அவரது புகழை இன்று முழுவதும் பாடிக்கொண்டே இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பெரும் பிரச்சனையில் சிக்கியது. சூரிய தேவனையே அந்த அசுரர்கள் கடத்திச் சென்று விட்டார்கள். அப்பொழுது அவரை அசுரரிடமிருந்து மீட்டு கொண்டு வந்ததே முருகன்தான். அது மட்டுமல்ல, சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் வாசுகியின் கர்வத்தை அடக்கியவர் அவர். முப்பத்து முக்கோடி தேவர்களையும் அசுரரிடமிருந்து காத்ததும் முருகன்தான். அவ்வளவு ஏன், தேவர்களின் தலைவன் இந்திர தேவனுக்கே அசுரர்களால் ஆபத்து வந்தது. அவரை கூட காப்பாற்றியது முருகன்தான். இன்னும் கூறுகிறேன் கேளுங்கள். ஒரு அசுர ஆடு அக்னியில் இருந்து தோன்றி இந்த அகிலத்தையே அழிக்க புறப்பட்டது. அப்போது இந்த அகிலத்தையும் அந்த ஆட்டிடம் இருந்து காப்பாற்றியதும் முருகன்தான். எம்பெருமான் முருகனேதான். போதும் போதும், நிறுத்துங்கள். எதற்காக அந்த முருகன் புகழை இங்கு வந்து பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஏனென்றால் அந்த முருகன் வேறு யாருமல்ல, தங்களின் தம்பி. என் தம்பியா? இது எப்போது நடந்தது? அந்த அற்புதத்தை நான் எப்படி கூறுவேன்? முதலில் விவரமாக கூறுங்கள்.
அது அற்புதமா இல்லையா என்பதை நான் பிறகு கூறுகிறேன். நீங்கள் கைலாயத்தை விட்டு தவம் செய்ய இங்கு வந்து விட்டீர்கள். அங்கு அர்த்தநாரீஸ்வரரின் நெற்றிக் கண்ணில் இருந்து புறப்பட்ட தீக்கன்றிலிருந்து பிறந்தார் சிவபுத்திரன் முருகன். சிவபெருமானின் 6 வடிவங்களையும் ஒருங்கே பெற்று அவதரித்திருக்கிறார். இப்போது ஒப்புக்கொள்கிறீர்களா முருகனின் பிறப்பு அற்புதம் என்று? ஓஹோ, நான் இல்லாத நேரத்தில் சர்வ லோகத்திலும் ஏற்படும் பிரச்சனைகளை எனக்கு பதிலாக சமாளிப்பது அவன்தானா? ஞான பண்டிதா, குமாரா, முருகப்பெருமானே, சிவகணங்களாகி எங்களை எல்லாம் இங்கே எதற்காக கூடியிருக்கச் சொன்னீர்கள்? தங்கள் அண்ணன் விநாயக பெருமானை பற்றி எங்களிடமிருந்து இன்னும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இல்லை இல்லை, நான் என் அண்ணன் கணேசனை பற்றி உங்களிடம் கூற விரும்புகிறேன். அப்படியா? நீங்கள் அண்ணனை பற்றி கூறப் போகிறீர்களா? வியப்பாக இருக்கிறதே. உண்மையில் நாங்கள் அதை கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். கூறுங்கள் பார்வதி மைந்தரே. என் அண்ணன் கணேசன் கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் என் அண்ணனின் வருகையை நாம் திருவிழாவைப் போல் கொண்டாட வேண்டும். ஆகவே இப்போதே கைலாயத்தை மலர்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். மேல தாளங்கள் முழங்க வேண்டும். இசை கச்சேரிகள் சிறப்புற வேண்டும். தங்கள் அண்ணன் விநாயக பெருமான் கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சிவபுத்திரனாகிய நான் உறுதியாக கூறுகிறேன். என் அண்ணன் விநாயகர் கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். அண்ணன் வருகிறார் என்று அன்னையோ தந்தையோ தங்களிடம் கூறினார்களா ஞான பண்டிதரே? அப்படியெல்லாம் இல்லை, நானே கூறுகின்றேன். என் அண்ணன் கணேசன் வந்து கொண்டிருக்கின்றார். நான் தேவரிஷி நாரதர் மூலம் அனுப்பிய செய்தி என் அண்ணனை கைலாயத்திற்கு உடனே வரவழைக்கும். நான் அனுப்பிய செய்தியை என் அண்ணன் நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டிருப்பார். ஆகவே தன் தம்பியை காண ஆவலோடு ஓடோடி வருவார். ஒருவேளை நான் கூறியதை தவறாக புரிந்து கொண்டிருந்தால் தன்னுடைய கருத்தை நிரூபிக்க அண்ணன் நிச்சயம் வருவார். கணேச பெருமானே, என்ன அப்படி ஒரு ஆழ்ந்த யோசனை? தங்கள் தம்பிக்கு ஏதேனும் செய்தி உள்ளதா? ஆம், நிச்சயம் இருக்கிறது. கூறுங்கள். தாங்கள் கூறுவதை அப்படியே அடி பிறழாமல் அங்கு சென்று கூற காத்திருக்கிறேன். முருகனிடம் சென்று தாங்கள் கூறுங்கள், அவன் அண்ணனை காணும் நேரம் வந்துவிட்டதென்று. நாராயண நாராயண, வந்த காரியம் நல்லபடியாக முடிந்துவிட்டது. தம்பி, உன்னை காண இதோ நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அண்ணா, உங்களை காண நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். பெற்ற தாய் தந்தையர், உற்ற துணை, கற்றுத்தரும் குரு, இவர்களைப் போன்றே இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட உன்னதமான பிறப்பு உடன்பிறப்பு.